ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே மினி vlog தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வடலூர் தான் வந்திருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குலதெய்வமான சென்னம்மாள் அவங்களுக்கு இன்றைக்கி கூழ் ஊற்றி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டேன். வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டு கையோட பூஜை ரூம்லேயும் பூவெல்லாம் போட்டு அம்பாலையும் ரெடி பண்ணி வச்சு படைச்சிட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குலதெய்வத்துக்கு தான் முதல் வழிபாடு செய்யணும். நானும் எங்கள் வீட்டு அம்மனுக்கு படையல் போட்டு நல்லபடியாக படைச்சிட்டேன். கையோடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குலதெய்வமான ஆலடையானுக்கும் கூழி எல்லாமே வச்சு படைச்சிட்டு, எப்பயுமே படைத்த உணவை அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் அதோடைய பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே கூழையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு, கையோட கொஞ்சம் தோட்டத்து வேலையும் பெண்டிங் இருந்தது. நாம் கொஞ்சம் செம்மண் கேட்டிருந்தோம், அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. 2 ஆள் வச்சு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி எல்லாத்தையும் நிரவி விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழைக்காலம் தான். ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த விதையோ நாற்றோ போட்டிங்கன்னா சூப்பராக முளைச்சி வந்துடும். நம்ம வீட்டு தோட்டத்தில் நாம் காய்கறி நாற்று இதை மாதிரி நிறைய விதைகள்லாம் போட போகிறோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.